என்ன சத்யா, எங்க போனாலும் சண்டைதானா? 4 பேர் என்ன அடிக்கும் போது சும்மா இருக்க சொல்றியா? தப்பு பண்ணாங்க, அடிச்சேன். ஏய் பூஜா, எனக்கு கொஞ்சம் டிராப் பண்ணடி. சரி உட்கார். பிரேக் அடிச்சா கீழே விழுந்துறதா நான் பிடிச்சிருக்கேன். மில்டன், ஏ மச்சான், ட்ரஸ்ட் மீ மேன். எவ்வளவு திமிரா இருக்கு. Be careful. Idiot. இருடு உனக்கு வெச்சிருக்க. ஏய், பட்டாசெல்லாம் ரெடியா? அங்க பூஜா மிலிட்டரிக்கு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கடா. சும்மா ராகிங்கடா. அன்னைக்கு முகத்திலாடி அடிச்சுனா சும்மா விடக்கூடாது. பண்ண முடியும். என்ன பண்றது? சத்யா, நினைச்சேன் இவ்வளவு தூரம் போயிடுச்சு. பூஜா பல முறை இன்சல்ட் பண்ணியும் அதுதான் ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆகுற? வாட்ஸ் ரீசன்? என்ன காரணம்? ஒண்ணுல டேய் வசந்த், வசந்த் ஏன் கோயந்தம்மா குழந்தைகளை சொன்னா முத்து நிலையெல்லாம் பிச்சு போட்டு கூட என்ன போயிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? 25 வருஷமா நீங்க இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிற. அப்பவே உன் சீட்டை கிழிச்சிருக்கணும். அப்ப கொஞ்சம் நீ பர்சனாலிட்டியா இருந்தியேன்னு விட்டு பாரு, அது தப்பா போச்சு. ஏடா ரங்கடா, இதெல்லாம் பாக்குறது இல்லையா? அதான் பாத்துக்கிட்டே இருக்கீங்களே. என்ன பாக்குற? சிறு வயசு பிள்ளைகிட்ட என்னடா பேச்ச? போடா, 13 வயசு ஆனா போதும்டா. உங்ககிட்ட இருந்து பாதுகாக்கிறது பிளாக் கார்டு போடணும்டா பிள்ளைகளுக்கு. மறுபடியும் கூப்பிடுறாங்க. ஏன் அந்த அம்மா வந்து நீ பார்க்க மாட்டாங்களா? மேனேஜர்னா நானே வந்து பாக்கணுமா? போடா. ஏய், அங்க போய் போட்டு கொடுத்துறாத. எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிச்சுன்னா இந்த மாசமே வச்சுக்கலாம். சரிங்கம்மா. அம்மா, கருமலை, காஞ்சமலை, அக்காமலை, வெள்ளமலை எல்லாத்துலயும் என் கொழுந்து அமோகமா வளைஞ்சிருக்குமா. இந்த வருஷம் சூப்பருங்கம்மா. அதை விட நல்ல செய்தியோட ராமலிங்கம் வந்திருக்கிறாரு. என்னங்கம்மா? நம்ம சத்யாவுக்கு 3 இடத்துல பொண்ணு பாத்துட்டு வந்திருக்காரு. அம்மா, என்ன சொன்னீங்க? நம்ம சத்யாவுக்கு ராமலிங்கம் 3 இடத்துல பொண்ணு பாத்துட்டு வந்திருக்காரு. பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க, அவங்களுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாம் பண்ணுங்க. எல்லா ஏற்பாடும் நானே பண்ணிருந்தேங்கம்மா. ஏண்டா 1000 பொய்ய சொல்லியாவது என் பொண்ணு இந்த வீட்டு மருமகளாக்கணும்னு பார்த்தா சம்பந்தமா பேச வர்றீங்க? 50 அடி யானை குறுக்க போனா அதிர்ஷ்டம்ங்கிறானுங்க, 1/2 அடி பூனை குறுக்க போனா அவசகுணங்கிறானுங்க. போடா பூனை. ஐயோ, என்னங்க பூனை குறுக்க போகுது? அவசரம் பிடிச்ச மாதிரி. நமக்கு இந்த இடம் வேண்டாம், வாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நான் சொன்ன மாப்பிள்ளையோட பங்களா இதுதானுங்க. ஃபாரின்ல படிச்சவருங்க. பங்களா மாத்திரம் 3 ஏக்கருங்க.
நீங்களும் ஒரு முறை வந்து எங்க பொண்ணை பாத்துட்டீங்கன்னா மத்த விஷயங்களை பேசி முடிச்சுக்கலாம். நான் தான் ஏற்கனவே பொண்ணு போட்டோல பாத்துட்டேனே. என் பையனும் நான் சொன்னா தட்ட மாட்டான். தட்ட மாத்திக்கலாமே. what do you say? தாராளமா பண்ணிக்கலாம். ரொம்ப சந்தோஷம் ராமலிங்கம். குமாரசுவாமி என்ன சொல்றீங்க? நான் சொல்றதுக்கு என்னங்கம்மா இருக்கு? நான் நைட்ல தூங்குறதே இல்லைங்கம்மா. இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக அமையணும். நான் பிள்ளையாருக்கு தேங்காயா உடைச்சிட்டு இருக்கேன். இது நல்லா அமைஞ்சு வந்திருக்கு. இதை முடிச்சிடணும். முடிக்காம விடவே கூடாது. ஐயா சூடா சூப்பு கேட்டாரு. ஐயா சாமி எங்கேயோ காணோம். கணக்கு தல அவசகுணமா ஏயா ஐயோங்கிற. ஹலோ, எஸ்டேட் அம்மாங்களா? ஆமா. பையனுக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குதுங்களாமா? நீங்க யாரு? யாரோ ஒரு பிச்சைக்காரன் நினைச்சுங்களே. பாக்குவத்துல மாத்திட்டீங்களா? இல்லையே. நல்ல வேலை உங்க பையன் பொழைச்சானுங்க. ஏன் பொண்ணு பத்தி? ஐயா பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. அதை பத்தி ஒண்ணு தப்பா சொல்ல முடியாது. என்ன இந்த டிரைவர் கூட 2 தடவை ஓடி போய் கும்பகோணத்துல இருந்து புடிச்சிட்டு வந்தோம். 4 தடவை அபார்ஷன் பண்ணிருக்குதுங்க. மத்தபடி நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி கோலம் போடுறது குத்து விளக்கு ஏத்துறதெல்லாம் சூப்பரா ஏத்துமுங்க. என்ன ஞாயிற்றுக்கிழமையான வீட்டுல இருக்காதுங்க. ஆமாங்க, பாய் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால டேட்டிங் போயிருங்க. மத்தபடி பொண்ணு தங்கமான பொண்ணுங்க. என்ன பீர் குடிக்க வாங்கி மாறாது. டெய்லி ஒரு கேஸ் வாங்கணுங்க. அவங்க அம்மா இருக்காளே அமுக்கு உட்காந்துருப்பாளே. எப்படி பார்த்து பிரவுன் சுகர் பாத்தீங்க? அவங்க அப்பா இருக்கானே மொழியாங்கண்ணே ஃபில்டர் வெல்ஸ் குடிப்பானே. வில்சனா நினைச்சுங்க கஞ்சாங்க. ஆமாங்க. எதுங்க நானுங்களா? நான் வந்துங்க அந்த பொண்ணுக்கு 4 தடவை அபார்ஷன் நடந்து சொல்ல பாருங்க. அதுல 2வது பண்ண ஆமாங்க 2வது குழந்தையோட அப்பனுங்க. என் மேல நம்பிக்கை இல்ல சொல்லுங்க. பக்கத்துல 3வது குழந்தையோட அப்பா இருக்காரு. அவர் வேணா பேச சொல்றேன். 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தையும் நடத்தலாம். ஒரே டெலிபோன்ல ஒரு கல்யாணத்தையும் கெடுக்கலாம். நான் 2யும் பண்ணிட்டு இருக்கேன். என் பொண்ணு கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள நான் இன்டர்நேஷனல் ஃப்ராட் ஆயிருவோம் போல் இருக்கேன். டேய் நல்றா நீ கிச்சன் கேபினெட்டுக்கெல்லாம் வராத போ. அம்மா சூப்பு சூப்பரா இருக்குதுங்கம்மா. சும்மா கம கம கமன். சூப் இருக்கட்டும். ஒரு முக்கியமான விஷயம். வந்திருக்கிறவங்க பொண்ணோட நடத்த சரியில்லைன்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தன் போன் பண்ணா. ஐயோ எவனோ ஒருத்தன் 1 ரூபா காயின்ஸ் இருக்கிறதுக்காக போன் பண்ணிருக்கா. அதுக்காக பொண்ணு நல்லா இல்லைங்கிறீங்களா? நம்ம அக்கௌண்டன்ட் போய் பொண்ணு பாத்துருக்காரு. சும்மா பாப்பாரா? எக்ஸ்ரே கண் அவருக்கு. ஒருவேளை அவருக்கு எதுவும் தெரியாம இருக்கலாம். இல்லையமா எந்த ராஸ்கோல போன் பண்ணிருக்கா. அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா மிதி மிதி மிதிச்சிருவேன். சூப்பர் மூஞ்சில ஊத்திடுவேன். குமாரசுவாமி இப்ப எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்க முடியாது. எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை. இது அவனோட எதிர்கால பிரச்சனை. ஐ அம் டோட்டலி கன்ஃபியூஸ்ட். அவங்கள போ சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப டெலிகேட்டா இருக்கு. நீங்க சொல்லுங்க. நான் எப்படிங்கம்மா? மிஸ்டர் சோப் கெட் அப். லா லா. மம்மி யாரு இங்க? யாரா? பொண்ணு வீட்டுக்காரங்க தம்பி. சூப்பர் குடும்பம். எவனோ 1 ரூபா பார்ட்டி போன் பண்ணான்ட்டு அம்மா வேணான்ட்டாங்க. மனுஷன் ஆசையா சூப்பு கேட்டாரு. கொண்டு வந்து கொடுத்தேன். குடிக்கிறதுக்குள்ள குமாரசுவாமி சத்யா நமக்கு அந்த பொண்ணு ஒத்து வராது. விட்டுடு. என்ன ஒரு வார்த்தையோட கேட்காம மார்க்ல இருந்து சொட்டு வாங்கிட்டு வர மாதிரி. This is not right in my part. நானும் ஒரு மனுஷன் தானே. எனக்கு ஆசை உணர்ச்சிக்கலாம் இல்லையா? சத்யா. சாரி மம்மி. I have selected my pair. நான் அவளை லவ் பண்றேன். அவளுக்கு கல்யாணம் பண்ணி போறேன். என்னது இன்னொரு பொண்ணு லவ் பண்றீங்களா? என்ன தம்பி திடீர்னு இவ்வளவு பெரிய இடிய தூக்கி தலையில போடுறீங்க? பிள்ளையாரப்பா உனக்கு உடைச்ச தேங்காய் எல்லாம் வேஸ்டா போச்சுப்பா. நாங்க என்னென்னலாம் கனவு கண்டோம். அம்மா சத்யா நீ என்னப்பா சொல்ற? அம்மா உங்களுக்கு என் சந்தோஷம் முக்கியம் தானே? ஆமா. அப்ப என் கூட வாங்க. இந்த பொண்ணுதான் இவ்வளவுதான் நான் லவ் பண்றேன். ஐயோ என் பொண்ணா அசத்திட்டியம்மா? குமாரசுவாமி பொண்ணா? ஐயோ ஆண்டவா இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நான் உயிரோடு இருக்கேன். ஐயோ அம்மா நெஞ்சு வலிக்குதுமா. ஐயோ ஓ அப்பா அம்மா அம்மா அங்கிள் அம்மா அங்கிள். அம்மா குமாரசுவாமி சத்யா அந்த தண்ணி எடு. குமாரசுவாமி அங்கிள் கண்ணாடி எங்கீங்க மேடம்? அம்மா கால் எங்கம்மா வச்சிருக்கீங்க? இப்ப காலையில எது குமாரசுவாமி? சாகறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தடவை உங்க கால்ல விழுந்துடுறமா. இந்த பாவியை மன்னிச்சிடுங்கம்மா. இந்த பாவியை பெத்த பாவத்துக்காக செத்து போன என் பொண்டாட்டியை மன்னிச்சிடுங்கம்மா. திரும்புங்க தம்பி. கள்ளங்கபடம் இல்லாத இந்த மனசுக்குள்ள காதல உண்டாக்குன இந்த காதகிய வெட்டுனாத்தாமா ஆத்மா சாந்தி அடையும். அம்மா என் பொண்ணு செஞ்ச பாவத்துக்கு உங்க மூஞ்சில முழிக்கிறதே பாவமா. இப்பவே நான் குடும்பத்தோட ராஜஸ்தான் பாலைவனத்துல போய் செட்டில் ஆயிடுறேன் தம்பி. அங்க ஒட்டகத்தோட சாணியில வரட்டிய தட்டி வித்தாவது நான் பொழைச்சுக்குவேன் தம்பி. ராஜஸ்தான் வந்து பாகிஸ்தான் பாடுறது. அம்மா எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது என் பூஜாவோட தான். மம்மி நான் கட்டிக்கு போற பொண்ணு என் மனசுக்கு பிடிச்சிருக்க வேண்டாமா? ஏன் சும்மா அழுதுட்டு இருக்கிறீங்க? எனக்கு இருக்கிறது நீ ஒரே பிள்ளை. உன் கல்யாணத்தை எப்படி எல்லாம் பண்ணணும்னு
நான் கனவு கண்டேன் தெரியுமா? அதெல்லாம் சரிம்மா. ஆனா பூஜா என்ன குறைச்சல்? பணம் அந்தஸ்து பாக்குறீங்களா? ச்சே, இல்ல சத்யா, நான் உன் அம்மாடா. எனக்கு பணம் பெருசு இல்ல. எனக்கு இருக்கிற இந்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் விட இதான் எனக்கு முதல் சொத்து. உன் சந்தோஷத்துக்கு என்னைக்குமே நான் தடையா இருக்க மாட்டேன். நான் இப்பவே குமாரசுவாமி கிட்ட பேசிடுறேன். தமிழ்நாட்டுல கல்யாணம்னாலே பிரச்சனை தாப்பா. முருகா, பஞ்சாங்கத்தோட அலையிற. அடுத்த மாசம் மட்டும் 15 முகூர்த்தம் இருக்குப்பா. அவசரமா கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. தம்பி ஏதாவது சொல்லிட்டானா? இத பார், எல்லாத்துக்கும் பஞ்சாமிர்தம் கொடுத்துட்டு எனக்கு அல்வா கொடுத்துறாத. ஐ வாண்ட் ஒன்லி பஞ்சாமிர்தம். அம்மா வர சொன்னீங்க. வந்து உட்காருங்க குமாரசுவாமி. கீழே எதுக்கு? சேர்ல உட்காருங்க. ஐயோ, நான் செருப்புங்கம்மா. காலையில தான் இருக்கணும். செருப்பு சேர் மேல உட்கார்ந்து அருகி பிரசிங் தணும். இப்ப நீங்க உட்கார்லன்னா நான் ஐயோ எந்திரிச்சிடுவேன். கடவுளே, என்னடா என்ன இப்படி டிசைன் டிசைனா சோதிக்கிற? மாமா பாத்து உட்காருங்க, கீழே ஊந்துற போறீங்க. எங்கெங்க எப்படி உட்கார்ந்து எனக்கு தெரியுமாப்ல. இதுதான் ஒரிஜினல் எடுபடி ஸ்டைல். இப்படி உட்கார்ந்து அது எஜமா ஸ்டைல். கவலைப்படாதீங்கம்மா, நான் காலை மேல போட மாட்டேன். சொல்லுங்கம்மா. அவன் முடிவை என்னால மாத்த முடியல குமாரசுவாமி. அவங்க அப்பா இறந்த பிறகு அவனை தவிர எனக்கு வேற யாரு இருக்கா? அதனால அவன் இஷ்டப்படியே இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அம்மா, அந்த ஸ்டூலை கொஞ்சம் நகர்த்துங்க. என்னது இது? விஷம்மா. எதுக்கு? இந்த விஷத்தை குடிச்சு செத்து போட நாயன்னு சொல்லுங்க, நான் செத்து போயிடுறேன். ஆனா பொண்ணு கொடுக்க மாட்டோம்மா. அப்படி பொண்ணு கொடுத்தேன்னா இந்த பெரிய வீட்டு நாய்க்கு, ஐயோ தப்பு தப்பா வளர்றனே, மன்னிச்சுக்குங்கம்மா. பெரிய வீட்டு நாய்க்கு இருக்கு நான் பண்ற துரோகம் ஆயிரும். அம்மா, நீங்க பொண்ணை கொடுக்கலன்னாதான் எங்க குடும்பத்துக்கு நீங்க பண்ற பெரிய துரோகம். அதுக்கு இல்லைங்கம்மா, பொண்ணு கொடுக்கறது பத்தி இல்லைங்கம்மா. பொண்ணு கொடுத்தேன்னா 25 வருஷமா எஸ்டேட்ல வேலை பார்த்து பொண்ணை வளர்த்து ஆளாக்கி மருமகளாக்கி சொத்தையே வளைச்சு போட்டான் பாருன்னு ஊருக்குள்ள என்னை பத்தி தப்பா பேசுவாங்கம்மா. ஊருக்குள்ள பேசுறது பத்தி எனக்கு அக்கறை இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் உங்க பொண்ணுதான் ஏன் மருமக. சரிங்கம்மா, இந்த கல்யாணத்தை நான் சம்மதிக்கிறேன். ஆனா நீங்க 2 சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்னது? ஒண்ணு வந்துங்க, என் பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மருமகளே தவிர சாகர வரைக்கும் உங்க வாயால என்னைய சம்பந்தின்னு கூடவே கூடாது. நான் வேலைக்கார டாக். வேற என்ன மாமா? இன்னொன்னுங்க, விருந்துக்கு வரவங்க வடபாயம் சாப்பிடுவாங்கல்ல, அந்த எச்சிலை எல்லாம் எங்கேயாலும் எடுத்து கூட போய் போடணும். போட்டு என் பொண்ணு செஞ்ச பாவத்தை அதுலதான் கழுவணும். அவ்வளவுதானே, என்ஜாய். மாப்பிள்ளை பெருந்தன்மையா ஒத்துட்டாருங்க. எனக்கு தான் ஒண்ணும் புரியல. என்ன குமாரசுவாமி? இல்லைங்கம்மா, இன்னும் 4 நாள் தான் இருக்கு நிச்சயதார்த்தத்துக்கு. மண்டபம் எல்லாம் புக் பண்ணணும். ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறீங்களா? 10,000 ரூபாய். என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்ன மேட்டர்? சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸா? கம் ஆன் फ्रेंड्स, எல்லாரும் ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோங்க. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். சொல்டா, எதுக்குடா ஸ்வீட்? எஸ் மேன், பர்த்டே. அட நியூ கார், டை நியூ எஸ்டேட், டை. டேய், கண்டுபிடிச்சேன்டா. உங்க வீட்டு மாடு கண்ணு போட்டுருக்கு. அட, எப்படா கரெக்ட்டா கண்டுபிடிச்ச? போடாம். டேய், உங்க யாராவது கண்டுபிடிக்க முடியாது, நானே சொல்றேன். எனக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குடா. என்ன திடீர்னு? யாரா பொண்ணு? அட, எல்லாம் உனக்கு தெரிஞ்சால்தான்ப்பா. என் பூஜா புதன் கிழமை நிச்சயம் பண்றாங்க. அதுக்கு பூஜா சமைச்சிட்டாளா? வாட் பாஸ், பூஜா சம்மதம் இல்லாமல? இப்ப நான் குவைட் பிஸி, நிறைய கெஸ்ட் வராங்க. ஏதோ சொல்ல நினைச்சேன், மறந்துட்ட பத்தியா. நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நீதான் இன்வைட் பண்ற. பசங்களா எல்லாரும் வந்து நிப்பா. வசன், ஐ அம் டிபெண்டிங் ஆன் யூ. மறந்துடாத பசங்க வந்துடுறா. டேய் பை பை. வா குமாரசாமி, சூட்டு கோட்டெல்லாம் போட்டு அசத்தரா இப்படி. டேய், நீ மட்டும் கோவணம் கூட கட்டிருக்க. எல்லாம் நேரம்ப்பா. இந்த காலத்துல மனுஷங்கட காசு பணம் இல்லாட்டியும் மூக்கு முழியுமோ ஒரு பொண்ணு இருந்தா போதும். ஓ மூஞ்சிக்கு இப்படி ஒரு பொண்ணு. எனக்கு மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு பிறந்திருக்கா. அவளை தேடி தனலட்சுமி தானா வர்றா. நீ ஒரு குரங்கு, உனக்கு கருங்குரங்கு மாதிரி ஒரு பொண்ணு பிறந்திருக்கு. அதுக்கு மாப்பிள்ளை கிடைக்காத வயிற்றுல ஏடா புலம்புற? டேய், வந்தமா காபி பழகார சாப்பிட்டோமா, கையை கழுவணுமா போனோமா இல்லாம கதை பேசிட்டு எத்தனை ஏக்கர் உனக்கு? 15. ஏடா 50 ஏக்கரக்காரன் அள்ள கட்டி நின்று இருக்க. 5 ஏக்கரை வச்சு நீ பந்தவ பேசிட்டு எந்திரி மேல எந்திரே போடல. வாங்க, எங்க சம்சாரம்? வணக்கம்ங்க. புதுசா எஸ்டேட் ஒண்ணு வாங்கிருங்க. ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. சரி, சுத்தி கட்ட போயிருக்காங்க. அது சரி. எருமை கண்ணு போட்டாலும் 7 ஊருக்கு தந்தி அடிப்பீங்க. எஸ்டேட் வேணா சொல்ல வேணும். நீங்க எஸ்டேட் சுத்தி பாக்குறதுக்கு போயிட்டு பொண்டாட்டிங்க அனுப்பிச்சுக்கலாம்ல? ஏன் சபை கலகலப்பா இருக்குமில்லங்க. நீங்க எப்பவும் தமாஷ் தானுங்க. ஆமா, நீ ரொம்ப சீரியஸ். என்ன சத்தம்? இல்லைங்கம்மா, ராமசாமி என்ன போய் சாப்பிட்டு வாங்கினான்னு சொல்றேன். அவர் வீட்லயே சாப்பிட்டு வந்துன்னு சொல்றாருங்கம்மா. ராமசாமி, குமாரசுவாமி உங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாரா? நல்லா கவனிச்சார். சூப்பருங்க. நான் நிக்கிறேங்கிற உட்காருங்கிறாருங்க. நீங்க உட்கார வேண்டியதுதானே? நீங்க உட்கார வேண்டியதாங்கண்ணா. குமாரசுவாமி, அம்மா. சத்யா ரெடியா இருக்கா? ரெடி ஆயிட்டு இருக்காருமா. தலைமுடி காய மாட்டேங்குதுங்க. ட்ரையர்ல காய வைக்கிறாருங்க. அப்புறம் தட்டெல்லாம் ரெடிங்கம்மா, மாத்த வேண்டியதுதான். நம்ம முதலாளி அம்மா வீட்டுல சம்பந்தம் கிடைக்கிறதுங்கிற சாதாரண சமாச்சாரமா? கருமலை நாகமலைன்னு பெரிய பெரிய எஸ்டேட் ஓனர் எல்லாம் வந்து பொண்ணு கொடுக்கறன்ட்டு வந்தான். ஆனா அம்மா ஏதோ பெரிய மனுஷ பண்ணி ஏழையா இருந்தாலும் பரவாயில்லைன்னு குமாரசாமி பொண்ணையே மருமகளை எடுக்க சம்மதிச்சுட்டாங்க.
என் பையன் ஆசைக்கு நான் என்னைக்குமே குறுக்க நிக்க மாட்டேன். வா சத்யா. உட்காருங்க மாப்பிள. ஐயோ வாய் தவறி உணர்ச்சி வசப்பட்டு தப்பா சொல்லிட்டேன், மன்னிச்சுங்க தம்பி. இனிமேல் என்ன சாரி அதெல்லாம் சொல்லக்கூடாது, என்ன அப்படியே கூப்பிடுங்க. சரி. அம்மா எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்தாச்சு. அங்கிள் யாருக்கும் எந்த குறையும் இருக்க கூடாது, எல்லாரும் நல்லா கவனிங்க. ஐயோ பிரமாதமா கவனிச்சிருக்கேன். ராமசாமி என்ன கேளுங்க. ஆமா நல்லா கவனிச்சாருங்க. ஆமா பூஜைங்க. நிச்சயதார்த்தம் தானே தம்பி, பெரியவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள அது வந்துரும். அப்புறம் நிறைஞ்ச சபைக்கு முன்னாடி ஒரு சின்ன விண்ணப்பம். கல்யாணமான கையோட தம்பி குடுமையை வெட்டிக்கணும். குடுமே அப்புறம் வெட்டலாமப்பா, ராகாலம் வர்றதுக்குள்ள தட்டை மாத்தணும். வா பூஜா. ஹாய். என்னம்மா இது பூஜா, சேலை கூட கட்டிக்காம நகை கொடுத்து அனுப்பிச்சிருந்தேனே, போட்டுக்கல? எல்லாம் இதே நல்லா இருக்குது குமாரசாமி. பேசிட்டே இருந்தா இப்படி இப்ப ராகாலம் நெருங்குதல்ல, முதல்ல நிச்சயதார்த்த தட்டை மாத்து. சரிண்ணா. அப்பா அப்பா ஒரு நிமிஷம். என்னது, யாருக்கு இந்த நிச்சயதார்த்தம்? உனக்கு சத்யா தம்பிக்கு நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருக்கு, தட்டை மாத்திக்க போறோம். யாரை கேட்டு இந்த ஏற்பாடு பண்ணீங்க? யார கேட்கணும்? தம்பிக்கு பிடிச்சிருக்கு, அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு, உன்னை பெத்த தகப்பனா எனக்கு பிடிச்சிருக்கு, வேற யார கேட்கணும்? கட்டிக்க போற என்ன கேட்டிருக்கணும். நீயும் சத்யாவும் விரும்புறேன்னு சொன்னதுனால தானே இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். விரும்புறேன்னு நான் சொன்னேனா? நீங்களே முடிவு பண்ணிட்டு இப்படி பண்றது நல்லா இல்ல. பூஜா என்ன சொல்லுக்கு மனசோட சொல்லு, நீங்க லவ் பண்ணுங்க. சத்யா, நீங்க ஃபாரின்ல படிச்சவரு, பண்பாடு தெரிஞ்சவரு. ஒரு பொண்ணு சகஜமா பழகிறத வச்சு அது காதல்ல முடிவு பண்ணிடுறதா? I don't love you சத்யா. எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்தாத. சொல்லு, நீங்க லவ் பண்ணல? நீங்க லவ் பண்ணல? இல்ல, நான் உங்களை விரும்பல. நான் அப்படி